ஹாய் கைஸ், பி ஹாப்பி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஏழ்ரை ஒன்று ஆகிப்போச்சுங்க. ஸோ என்னால் தான் அதுவும் நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா, நம்மளே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம அப்படி பேசியிருந்துடக்கூடாது, அப்படி கேட்டிருந்துடக்கூடாது, இப்படி சொல்லியிருந்துடக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கே கொஞ்சம் தோணுங்க. அப்படி ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம மேலே தான் தப்பு, நம்ம இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் நல்ல பொண்ணு தான். ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஏழ்ரை ஒன்று ஆகிப்போச்சுங்க. அதுக்கு காரணம் நான் நிறைய சாரி கேட்டுட்டேன். ஸோ எப்போ காம்ப்ரமைஸ் ஆகி எப்போ ஆஸ் யூஷுவலாக இருப்போன்னு எங்களுக்கு தெரியல. எனிவே அது கிடக்குது, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட ஒரு மனசு என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுங்க. அது தூக்கமே வர மாட்டேங்குது. ரவைக்கு சாப்பிட்லனாலும் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நல்லா தூங்கிடலான்னு பார்த்தா தூக்கமும் வர மாட்டேங்குதுங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அட்லீஸ்ட் இந்த குட்டி குட்டி ஒர்க்காவது பண்ணி வைக்கலாம் அப்படின்னு என் ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வீடியோ காமிக்கிறேங்க. ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் சொல்லியிருப்பேன். அதில் இந்த வெஜிடபிள் ஸ்டாண்டை கழுவணும்னு வேற நொட்டி வேற வச்சிருக்கணுங்க. அதை பார்த்தா சரி ஆனதாச்சு எப்படி நம்ம தானே கழுவணும் அப்படின்ட்டு எடுத்து கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கிற பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே தட்டக்குடியில் மாற்றிட்டு இந்த ரேக்கில் புழங்கறதுக்கு மட்டும் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. ஸோ அதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஸோ பர்டிகுலராக ஏன் இந்த ரேக்கை மட்டும் காமிச்சேன் அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷலுங்க. பிகாஸ் நான் கல்யாணம் பண்ண போன புதுசில் இந்த ரேக்கை கவர் கூட பிரிக்காமல் அவங்க பீர்வா மேலே எங்கள் மாமியார் பத்திரமா வச்சுருந்தாங்க. நான் போனோன்னையும் பரவாயில்ல இதில் நம்ம காய்கறி போட்டு வைக்கலான்னு ஒரு ஆசையாகி போச்சுங்க. கேட்டால் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதில் தாங்க என்னோட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அண்ட் தென் பூண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இதில் தான் வச்சுக்கிறேன். ஸோ அதனால இதை மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சேங்க. என்னடா அது தூரத்தில் நாய் உழைக்கிற சவுண்டு கேட்டுச்சு, இப்போ வர ரொம்ப பக்கத்தில் கேட்குது அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ சீக்கிரமாவா வெடிஞ்சிருச்சு, இல்லை மணி என்ன ஆகுது அப்படின்னு எடுத்து பார்த்தா நீங்களே பாருங்க மணி என்னன்னு. நம்மளுக்கு இருக்கிற கவலைக்கும் கடனுக்கும் கஷ்டத்துக்கும் தொல்லைக்கும் தொந்தரவுக்கும் தூக்கமே வரக்கூடாதா, இருந்தாலும் மணி என்னன்னு பாருங்க. ஐயோ நானே பார்த்துட்டு என்னடா அது மணி 12 ஆயிடுச்சா, வெடிஞ்சே போச்சா, பேசாம ஒரு சொப்பு தண்ணி ஊத்திட்டு சாப்பாடு வச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பிட வேண்டியதா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுடுங்க. ஆனாலும் தூக்கமே வரலைங்க. ஸோ நம்ம வேணுன்ட்டு எதுவும் பண்றதில்ல, பட் அதுவா நடக்கும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் போலங்க. ஏழ்ரை மச்சான் கூட இல்லைங்க, பட் எங்க வீட்டில் ஒரு ஆள் கூடங்க. எனிவே லைக் திஸ் யூ ஃபேசிங் எனி செனரியோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்யூ.